நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் பராபவ வருஷம் சித்திரை மாதம் 14/4/2026 14/5/2026 வரலும் உண்டான காலகட்டம். பொதுவாகவே மாத பலன்னு சொல்லும் பொழுது மாத கிரகங்களான சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனின் மாறுதல்களை வச்சு மாத பலன்களை சொல்லுவோம். இந்த மாதத்தில் வரக்கூடிய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய அதாவது விசேஷமான தினங்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு பார்த்தாலேயானால் மேஷ ராசியில் சூரியனும் சுக்கிரனும் இருக்கா. அது தவிர மிதுனத்தில் குரு, கேது பகவான் 5ஆம் இடம்னு காலபுருஷ தத்துவத்தின் 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்மத்தில் இருக்கார். 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் ராகுவும், 3 கிரகங்கள் மீன ராசியில், அதாவது சனி, புதன் மற்றும் செவ்வாய், இந்த 3 கிரகங்கள் இருக்குது. ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகங்களும் அடைபட்டு இருக்குது இந்த காலகட்டத்தில். அதனால் நிச்சயமாக பொருளாதார தடங்கள் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வியாபார தடங்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எந்த ஒரு காரியத்திலும் எடுத்த காரியங்கள் அந்த அளவுக்கு வேகமாக நிறைவேறாது. அதனால் பொறுமையாக இருக்கிறது நிச்சயமாகவே நல்லது. இந்த சித்திரை மாதம் அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் என்ன, கோல்சாரங்கள் என்னென்ன அப்படின்னா, மாதம் பிறந்து 14ஆம் தேதி பிறக்கிறது. 20ஆம் தேதி அன்றைக்கே சுக்கிரன் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார். அதற்கு பிறகு 23ஆம் தேதி 23/4/2026 புதன் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வரார். அதற்கு பிறகு மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார். இன்னைக்கு 9ஆம் தேதி 9/5/2026 அன்னைக்கு 10/5/2026 அன்னைக்கு செவ்வாய் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வரார். இந்த 23/4/2026 10/5/2026 வரையிலும் உண்டான நாட்கள் மிகவும் கடினமான நாட்கள். ஏன்னா போர் சூழக்கூடிய உருவாக்கம், ஏன்னா சனி செவ்வாயினுடைய தாக்கம் 2 பேருமே சேர்ந்து இருக்கக்கூடியது, தனித்து வேற இருக்காங்க, சுபர்கள் பார்வை இல்லை. அதனால் நிச்சயமாக கடல் வாணிபங்கள் கெடும், கடல் வாணிபத்தில் பெரிய இழப்பு ஏற்படும். அது தவிர இந்த கருப்பு திரவ பொருள், நெருப்பு சம்பந்தப்பட்ட பொருள், இது எல்லாமே பிரச்சனைகளில் சேரும். இந்த காலகட்டத்தில் ஒரு ஒரு தான் என்ற அகம்பாவத்துடன் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக நடக்கும். இருந்தாலும் 10ஆம் தேதிக்கு மேலே எல்லாமே சரியாகக்கூடிய, கொஞ்சம் கொஞ்சமாக மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது. உலக பொருளாதாரம் நிச்சயமாக இந்த 23/4 10/5 வரலும் உண்டான காலகட்டத்தில் நிச்சயமாக பிரச்சனைகள் இருக்கும். அதனால் பொறுமையாக இருந்து கடந்து செல்வது தான் நல்லது. தேவையில்லாத செலவுகள் செய்யாமல் இருக்கிற விஷயத்தை கையில் வச்சுட்டு போகிறது தான் ரொம்பவுமே நல்லது. சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த மாதத்தில் பார்த்தேனால் 14/4 வருஷப்பருப்பு, அதாவது பராபவ வருஷம் பிறக்கிறது. அதற்கு பிறகு பார்த்தேனால் 17ஆம் தேதி அமாவாசை, சித்திரை அமாவாசை. அது மிகவும் முக்கியமான அமாவாசை. பித்ருக்களுக்கு உண்டான விஷயங்களை செய்ய வேண்டிய கட்டாயம். அதற்கு பிறகு 20/4/2026 அன்னைக்கு அக்ஷய திருத்தியை, அதாவது அமாவாசையிலிருந்து 3ஆவது நாள் திருத்தியை, 3ஆவது நாள் பிரதமை துதியை திருத்தியை, 3ஆவது நாள் பார்த்தேனால் வளர்பிறை திருத்தியை 3ஆவது நாள்ன்றதுனால அக்ஷய திருத்தியை மிகவும் நல்ல விஷயம். எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் மறுபடியும் வாங்கக்கூடிய வாய்ப்பு, வீட்டில் சுபிக்ஷம் கூடும்னு சொல்லுவாங்க. வீட்டுக்குண்டான பொருட்களை வாங்குவது மிகவும் நல்லது. அதற்காக போய் நீங்கள் தங்கம் தான் வாங்கணும், வெள்ளி தான் வாங்கணுன்றது இல்லை. துவரம்பருப்பு, வெல்லம், இந்த மாதிரியான உப்பு, இந்த மாதிரியான வளரக்கூடிய விஷயங்கள், வீட்டுக்கு தேவைப்படும் விஷயங்களை வாங்குவது மிகவும் நல்லது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 22/4/2026 தேதி அன்னைக்கு ராமானுஜர் ஜெயந்தி. ராமானுஜர் அவதரித்த நாள். சித்திரை மாதம், திருவாதிரை நட்சத்திரம், ஸ்ரீபெரும்புதூரில் மிகவும் ஏற்றமாக இருக்கும். ராமானுஜர், அதாவது ராகு கேதுவின் தோஷம் இருக்கிறவா ஆதிசேஷனின் அவதாரம்னு சொல்லக்கூடிய ராமானுஜனை சேவிச்சுன்னு வந்தாலே நிச்சயமாக அந்த ராகு கேதுவின் தோஷம் நீங்கும். மிகப்பெரிய மகான், மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியவர். அதனால் அவரை சேவிச்சுட்டு வர்றது மிகப்பெரிய ஏற்றம்.
இந்த மாதம் 23/4/2026 அன்னைக்கு வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள். சித்திரை மாதத்தில் ஒரு 1.5 மணி நேரம் வாஸ்து புருஷன் கண் விழிக்கிறார். அவர் வந்து கண் விழிக்கும் போது அதாவது 18 நிமிஷமாக 5-18 நிமிஷம் பிரிச்சுக்கிறார். முதல் 18 நிமிஷம் தன்னுடைய கண் விழித்து காலை கடன்களை பண்ணுறது, அதற்கு பிறகு ஸ்நானம் செய்து, அதற்கு பிறகு அதாவது சாமி கும்பிட்ற நேரம் போஜனம் செய்தல், அதற்கு பிறகு அதுக்கப்புறம் தாம்பூலம் தரித்தல். இந்த போஜனம் செய்தல், தாம்பூலம் தரித்தல், இந்த 2 நேரமான கிட்டத்தட்ட 36 நிமிஷம், கடைசி 36 நிமிஷத்தை வந்து நீங்கள் அதாவது வீட்டுக்கு அடிமனை கோல் ஓடுறது, அதை தவிர வந்து புதுசாக பத்திரம் இது பண்ணுறது, வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, பெரிய ப்ராஜெக்ட் போடுறது, இது எது பண்ணிங்கன்னாலும் அதில் நிச்சயமான வெற்றி கிடைக்கும். எந்த ஒரு தடங்களும் இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. இதில் உங்களுக்கு வந்து அதாவது கால நேரம் எதுவும் பார்க்க தேவையில்லை. அந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரமான 8:04 காலையில் 8:04 AM-லேருந்து 9:34 AM, காலை 8 மணி முதல் 9:34 வரை அப்படின்னு வச்சுக்கோங்க. இதில் 36 நிமிஷம் கழிச்சால்னா 8:58லிருந்து 9:34 வரை உண்டான காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள், பூஜை செய்கிறது, எந்த ஒரு விஷயத்தையும் அதாவது வீடு கட்டுறது, கிரகப்பிரவேசம் பண்ணுறது, இந்த எது பண்ணிங்கன்னாலும், புதுசாக வீடு வாங்குறது, அக்ரிமெண்ட் போடுறது, இது எது செஞ்சிங்கன்னாலும் நிச்சயமாக பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடியது சித்ரா பௌர்ணமி, மிகப்பெரிய விசேஷம். சித்ரா பௌர்ணமின்றது பெரிய விசேஷம். ஏன்னா முழு நிலவை பார்க்கக்கூடியது. எதுவும் வந்து வெய்ய காலத்தில் முழு நிலவு கேட்கவே வேண்டாம், ரொம்பவுமே விசேஷமாக தெரியும். 1/5/2026 அன்னைக்கு, அதாவது நான் வந்து இந்த பௌர்ணமி யோகங்கள்னு ஒரு இது போட்டிருக்கேன், அது பாருங்கள். விசேஷமான காலகட்டங்களாக இருக்கும் அன்றைக்கி பௌர்ணமியில், ரொம்பவுமே ஏற்றமான காலம். அதை தவிர பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அழகர் ஆற்றுல இறங்குறது ரொம்ப பெரிய விசேஷம். மதுரையிலலாம் வந்து கள்ளர்கள் ஆற்றுல இறங்கும்போது கூட்டம் சொல்லவே வேண்டாம். அதுவும் அடிக்கிற வெயிலுக்கு அதுக்கும் இருந்தாலும் அந்த இதுலேயும் வந்து கூட்டங்கள் அலமோதும். 4/5/2026 அன்னைக்கு அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். அதாவது பரணி 3ஆம் பாதம் சூரியன் வரும்பொழுது அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது. ஒரு 21 நாள் 28 நாள் வரலும் இருக்கும் இந்த அக்னி நட்சத்திரம். முடிவு வந்து வைகாசி மாதத்தில் வரும், அதை அப்போ பார்ப்போம். சரி, இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி உங்களுக்கு வந்து அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் தேவையாக இருந்ததேனால் நீங்கள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணுங்க. கீழே ஸ்க்ராலிங்கில் நம்பர் போயின்னு இருக்கும், அதுக்கு ஃபோன் பண்ணுங்க. ஃபோன் பண்ணிவிட்டு உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் வரலும் கொடுங்க. அதை தவிர என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன், அந்த கட்டணத்தை போடுங்க. அதனுடைய யூடிஆர் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு நான் ஜாதகத்தை போட்டுட்டு சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களோட அப்பாயின்மெண்ட் கொடுத்து பேசுகிறேன். உங்களுடைய பிரச்சனைகள் என்னவாக இருந்தாலும் அது எந்த அளவுக்கு எளிதாக முடிக்க முடியும், எந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் கோச்சாரத்திலையும் தசாபுக்தியிலையும் எப்படி இருக்கும்ன்றதை பார்த்து நிச்சயமாக உங்களுக்கு வழியை சொல்கிறேன். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை பராபவ வருஷம் சித்திரை மாதம் 14/4/2026 14/5/2026 வரை உண்டான காலகட்டம். விருச்சிக ராசி நேயர்களே, விசாக மனுஷம் கேட்டை, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். உங்களுடைய ராசிநாதன் 5ஆம் இடத்துல இருக்கிறது நிச்சயமாகவே விசேஷம். ஏன்னா ஒரு ராசிநாதன் ராசிக்கு 5ஆம் இடத்துல திரிகோணத்தில் போய் அமர்ந்திருக்கிறது ரொம்பவுமே ஏற்றத்தை கொடுக்கும். உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு. இப்போ தான் உங்களுக்கு வந்து அர்த்தாஷ்டம சனி முடிஞ்சிருக்கு, அதனால் நல்ல ஒரு ஏற்றம் நிச்சயமாக கிடைக்கும். குழந்தைகள் மூலியமாக சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதை தவிர உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து நிச்சயமாக அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த பராபவ வருஷம் சித்திரை மாதம் 14/4/2026 14/5/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் ராசிக்கு 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் அவர் 6ஆம் இடத்துல போய் இருக்கார். தொழிலில் வந்து சில கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். புதிய கடன்கள் உருவாகக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா உச்சம் பெற்ற சூரியனாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் தொழிலுக்குன்னு அதிகமாக கடன் வாங்கி போடக்கூடிய வாய்ப்பும் பண வரவு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறதுனால எதிர்பாலனத்தோரோட சிறு
சண்டைகள் வரக்கூடிய, கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இது 20ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 7வது, அதாவது சப்தமத்தில் போய் சுக்கிரன் போய் இருக்கார். அதாவது 20ஆம் தேதி மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போயிட்டார். அவருடைய ஆட்சி வீடு வேறு. அதனால் எதிர்பாலினத்தோர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் 20ஆம் தேதிக்கு மேலே 20/4/2026 மேலே கிடைக்கும். அது தவிர பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸை பொறுத்தவரையிலும் பார்க்கும்பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பார்ட்னர்கள் மூலியமாக நல்ல ஒரு வருமானம் வரக்கூடிய, நல்ல ஒரு தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாறுதல்களை வச்சு தான் இந்த மாத பலன்களை சொல்லுவோம். 5ஆம் இடத்துல புதன் நீச்சப்பட்டு போயிருக்கார் இந்த மாதம் 23/4/2026 அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல மறைகிறார். அது ரொம்பவுமே விசேஷம். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் மறைந்து இருக்கிறதும் 11ஆம் அதிபதி மறைந்து இருக்கிறதும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். உங்களுக்கு உங்களுடைய புத்தி சாதுரியத்தினால் எல்லாத்தையும் வெல்லக்கூடிய வாய்ப்பும் பண வரவு அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துக்கு புதன் போகிறார். 7ஆம் இடத்துல புதன் போய் அமர போகிறார். எப்போன்னா 9/5/2026 இருக்கக்கூடிய காலகட்டம். அதன் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ள எதிர்பாலினத்தவர் மூலியமாக வரும், நண்பர்கள் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்பு, பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா அதாவது 6ஆம் இடத்துக்கு செவ்வாய் போகிறார். அதாவது 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 6ஆம் இடத்துக்கு போகிறார். 6ஆம் இடத்துக்கு 10/5/2026 போகிறார். இதன் மூலியமாக சிறு சிறு கடன் ஏறக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் உங்களுடைய மனோதைரியம் பலப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெற்றிகள் கிடைக்கும். போட்டியில் எந்த போட்டியாக இருந்தாலும் அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. யாராக இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா 6ஆம் இடம் வலுத்து போகிறதுனால யாராக இருந்தாலும் நிச்சயமாக அவர்களை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த காலகட்டத்தில் சில நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் வருது. அந்த சில நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது 21/4/2026 23/4/2026 வரலும் உண்டான நாட்கள் விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டம நாட்கள் அமையிறது. இந்த சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு அதாவது 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறையும் பொழுது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் புதிய அதாவது முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒரு வேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததே ஆனால் கண்டிப்பாக சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய பச்சரிசி அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரமாக எடுத்துக்கொள்ளப்படுறது. சரி, இந்த காலகட்டத்தில் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. நல்ல தூக்கம் இருக்கும். வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய கடன் அமையும். கடனில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கூட்டாளிகள் எதிர்பாலினத்தவர் மூலியமாக பார்ட்னர்ஷிப் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி, புதன், செவ்வாய் மாற்றங்கள் மூலியமாக பெரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. சந்திராஷ்டம நாட்கள் 21/4/2026 23/4/2026 வரலும் இருக்குது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்களா, அருகில் இருக்கக்கூடிய மாங்காடு கோவிலுக்கு போயிட்டு அம்மனை போய் தரிசிச்சுட்டு வாங்க. மஞ்சள் கலர் வஸ்திரம் தானம் கொடுங்க. எலுமிச்சம்பழம் மாலை ஒன்று போட்டுட்டு வாங்க. அதை தவிர செம்பருத்தி பூ கொஞ்சம் கொடுத்துட்டு வாங்க. அது மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக கொடுக்கும்.